வணக்கம் மக்களே, இது உங்கள் எஸ்பி ட்ரேடர்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மார்ச் 2, 2026 நிஃப்டி ஆப்ஷன் பையிங் எக்ஸ்பைரி அனலிசிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும்தான். நாங்கள் பணம் வாங்கிட்டு எந்த சர்வீஸும் கொடுக்கறது இல்லை, கால்ஸும் கொடுக்கறது இல்லை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது லெஃப்டில் இருக்கிறது நிஃப்டி 50 சார்ட்டு, ரைட்டில் இருக்கிறது ஆப்ஷன் சார்ட்டு. நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் மார்க் பண்ணியாச்சு. இன்னைக்கு நமக்கு என்ன பேட்டர்ன் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு ஓப்பனிங்கே பாருங்க, கேப் டவுன் தான். ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டுக்கு கீழே தான் ஓப்பன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 520 பாயிண்ட் கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ அதில் பாருங்கள், கீழே ஓப்பன் ஆகி கிட்டத்தட்ட 300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ரெக்கவரி ஆயிருக்கு. இந்த கேப்பை இப்போ ஃபில் பண்ணுமா இல்லை வேறு என்ன நடக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் பாருங்கள், ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இந்த இடத்துல டபுள் டாப் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஆனால் டபுள் டாப் இல்லைன்னு இல்லை தான். இந்த இடத்துல ஃபாலிங் வெட்ஜ் மாதிரி வருது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை ஃபாலிங் வெட்ஜாக இருந்தால் மேலே தான் பிரேக் அவுட் ஆகணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கீழே பிரேக் அவுட் ஆகிருக்கு. இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணலாம். இது வந்து டபுள் டாப் மாதிரி இருக்குது. அந்த நெக்லைனில் இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கிறதுனால டபுள் டாப் பேட்டர்ன் படி பார்த்திங்கன்னா இது கீழே போக தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். இது நம்ம என்ட்ரி, இது ஸ்டாப் லாஸ், இது நம்ம டார்கெட். இது நம்ம என்ட்ரி இந்த இடத்துல, இது ஸ்டாப் லாஸ், இது டார்கெட். பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட்டு இது வரைக்கும். ஓப்பனிங் கிட்ட வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இருந்தாலும் பேட்டர்ன் தெளிவாக இல்லாததுனால நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட் மட்டும்தான் வைக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எக்ஸ்பைரி, ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ட்ரேட் பண்ணணும். பார்க்கலாம்.
நம்ம இப்போ என்ட்ரி எடுத்தாச்சு. எப்படி போகுதுன்னு பார்ப்போம். பாருங்கள், டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. நம்ம ரெண்டுத்துலேயுமே டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. நம்ம நினச்ச மாதிரியே அந்த கீழே வரைக்கும் போகும்னு தான் நினைக்கிறேன். பாருங்கள், அந்த ஓப்பனிங் கிட்ட வரைக்கும் போகிற மாதிரி தான் இருக்குது. நம்மளுக்கு பேட்டர்ன் தெளிவாக இருந்திருந்தால் நம்ம டார்கெட் நல்லாவே வச்சுருந்துருக்கலாம். பட் அது தெளிவாக இல்லாததுனால நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க முடியாது. கிட்ட போயிடுச்சு பாருங்க, ஓப்பனிங் பாயிண்ட்டுக்கே போயிடுச்சு. இன்னும் கீழே போயிட்டே இருக்கு. நல்லா பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. கீழே வரைக்கும் போயிட்டு மறுபடியும் எவ்வளோ ரிவர்சல் கொடுத்துருக்கு பாருங்க. ரொம்ப வேலட்டைலாக இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த இடத்துலலாம் எதுவும் என்ட்ரி எடுக்க போகிறதில்ல. கிட்டத்தட்ட நம்ம கீழே சப்போர்ட்டை டச் பண்ணிவிட்டு செம்மையான ரெக்கவரி கிடச்சிருக்கு. அவ்வளோதான் மக்களே, இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு என்ட்ரி கிடச்சிது. அதில் நம்ம டார்கெட்டும் ஹிட் ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ஆப்ஷன் பையிங்கில் ரியல் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி 100 தடவையாவது இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வச்சு ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை ஆப்ஷன் பையிங் பண்ணணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பை பாய்.